வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம இயல் 2ல் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதை பார்க்க போறோம். நுழையும் முன் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடிகொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். அத்தகைய கதைகளுள் ஒன்றை படிப்போம். இப்போ இந்த கதை நமக்கு எந்த புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா. கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். அந்நூலில் இருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது. இப்போ கதை என்னன்னு பார்க்கலாம். வெட்டுக்கிளியும் சருகுமானும். சரி, வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடுகளில் விட்டில்னு சொல்லுவோம், அதை வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது அங்கேயும் இங்கேயும் தவிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா துபுக்குன்னு தவிரும். ஆனால் பாருங்கள், அது எந்த பக்கம் தவுதுன்னு அதுக்கே தெரியாது, வெட்டுக்கிளிக்கே தெரியாது. அது ஏன் அப்படி தவுது? ஒரு இடத்துல இருக்காது, கண்ணா அப்படின்னாலும் எங்கேயாவது தவிக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படி தவுது இல்லையா? அதற்கு உரிய கதை தான் இந்த கதை. அதே மாதிரி சருகுமான், அதாவது ஒரு மான் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுலேயே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மான், அதாவது நம்ம பூனை இருக்கு இல்லையா, அந்த பூனையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மான். சரி, நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையை உடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது. அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது. பூச்சி, புழுக்கள், நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும். தாகம் தணிந்தபின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்துக் கொள்ளும். குறிஞ்சி புதரின் தாழ படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும். ஒரு மாலை நேரம் கூரன் என்ற சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது. அந்த பகுதிக்கு சருகுமான் வருது. அந்த சருகுமானுடைய பேரு கூரன். சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது. சருகுமான் சிறிய பிராணி, ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும். போதாதற்கு கூச்சப்படும் விலங்கு வேறு. எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை. கூரன் குறிஞ்சி புதர் அருகில் இளைப்பாற வந்தது. அந்த புதர்கிட்ட இளைப்பாற வந்துச்சு. இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேச துவங்கியது. என்ன கூரன், பார்த்து வெகு நாள் ஆயிற்று. இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய்? ஏன் இங்குமங்கும் வேகமாக ஓடுகிறாய் அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்டுச்சு. காட்டின் அந்த கோடியில் இருந்தேன். இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை. பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது. பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது. நான் எங்காவது ஒளிய வேண்டும். எனக்கு சோர்வாக வேறு இருக்கிறது. பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் அப்படின்னு கூரன் அப்படிங்கிற சருகுமான் சொல்லுச்சு. வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. அதற்கும் பித்தக்கண்ணுவை தெரியும். பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தான் அது. பித்தக்கண்ணுங்கிறது யாரு? சிறுத்தை. அந்த சிறுத்தைகிட்ட இருந்து தப்பிச்சுதான் இந்த சருகுமான் இங்க ஓடி வந்து
இந்த புதர்ல ஒளிஞ்சிருக்கு. மிகச்சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது. தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது. வெட்டுக்கிளியே, நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள். பித்தக்கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே. அது என்னை பார்த்து விட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் அப்படின்னு கூரன் வெட்டுக்கிளிட்ட சொல்லுது. ஏதாவது உளறி விட்டுறாத, தயவு செஞ்சு என்னைய கொஞ்சம் காப்பாத்தி விட்டுரு அப்படின்னு அது சொல்லுது. வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது. அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது. சத்தமில்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது. குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது. கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு பித்தக்கண்ணு வெட்டுக்கிளிகிட்ட கேட்டது. வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது. பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை. அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. இப்ப கூரன் உள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பித்தக்கண்ணு கேட்ட உடனேவும் கூரனுக்கு பயமாயிருச்சு. வெட்டுக்கிளி எங்கேயாவது உளருமோ அப்படின்னு அப்படியே பார்க்குது. வெட்டுக்கிளி சொல்றதுக்கு வாயை எடுக்குது. ஆனால் ஏற்கனவே நம்ம கூரனுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணல, உடனே வாயை மூடிக்கொண்டது. ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தறியே குதித்து குதித்து சென்றது. ஆனா என்ன பண்ணுச்சு, அந்த சிறுத்தையை பார்த்த சந்தோஷத்துல கூரன் ஒளிந்த இடத்தை அருகே குதித்து குதித்து சென்றது. அப்போ அந்த சிறுத்தைக்கு ஒரு சந்தேகம், என்னடா ஏன் இந்த இடத்துல இது குதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும். உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது. அப்படின்னு மோப்பமிட்டது. கீழே கூரன் ஒளிஞ்சிருக்கு. அப்போ கூரனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆகா இந்த வெட்டுக்கிளி நம்ம ஒளிஞ்சிருக்க இடத்த சுத்தியே குதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால பித்தக்கண்ணுங்கிற சிறுத்தைக்கு சந்தேகம் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாட்ட போறோம், இன்னைக்கு சிறுத்தை நம்மளை சாப்பிட போகுது அப்படின்னு அப்படியே நடுங்கி போய் உள்ள பயந்து போய் அப்படியே கிடக்கு. நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கி இருந்தது. புனுகு பூனைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பூனை இருந்துட்டு போன இடம் பயங்கரமாக நாரும், ரொம்ப கெட்ட வாசனை வரும். அது தங்கிய இடம்தான் அப்படி நாருமே. எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல்வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை. மாறாக புனுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது. கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி மோப்பம் பிடித்து பார்த்தது. ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உருமிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது. பித்தக்கண்ணு மோப்பம் பிடிச்சு பார்த்துச்சு. அந்த புனுகு பூனையினுடைய அந்த துர்நாற்றம் தான் கிடைச்சதே ஒழிய கூரனினுடைய அந்த உடல் வாசனை பித்தக்கண்ணுவுக்கு கிடைக்கல. உடனே என்ன பண்ணுச்சு, சரி அந்த கூரன் எங்கேயோ தப்பிச்சு போயிருச்சு, வேற பக்கம் போய் தேடுவோம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிருச்சு. ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது. இப்ப மெல்ல கூரன் எட்டி பார்க்குது. பித்தக்கண்ணு போய்கிட்டு இருக்கு. ஆஹா தப்பிச்சிட்டோம். அப்ப வெளியில வந்துச்சு. தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம். அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது. இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டி விட்டு போனால் என்ன என்று தோன்றியது இல்லையா. அப்போ கூரன் இந்த வெட்டுக்கிளியை இப்படியே விடக்கூடாது, இனி அது எந்த சூழ்நிலையிலுமே கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது அப்படின்னு அதுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம அதை நல்லா மிரட்டணும் அப்படின்ட்டு முட்டாள் பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன, நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன்.
அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சு. இனிமேல் இப்படி செஞ்சேனா, இனிமேல் யாருக்காவது இப்படி வாக்குறுதி கொடுத்து மீறினேனா, எனக்கு மட்டும் இல்லை யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து மீறினேனா திரும்ப வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது. அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது. அது அந்த கோபத்துல உன்னை நசிக்கிறவன்ட்டு அப்படி அந்த புதர் மேல அழுத்தி குதிச்சு, அப்படி குதிச்சுல அந்த புதரே அப்படியே ஆடிச்சு. அந்த வெட்டுக்கிளி அப்படியே பயந்துருச்சு. அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது. அந்த புதர் ஆனதுல அப்படியே அந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போச்சு. அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது. அப்படியே திரும்பி அந்த கூரன்கிற சருகு மாட்டுக்குள்ளே வெட்டுக்கிளி அப்படியே முறைச்சு பார்த்து, பொறு உன்னைய இனிமேல் இப்படி பண்ணு உன்னை நசிக்கிறவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முறைச்சிட்டு போச்சு. அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது. அந்த பயம் வெட்டுக்கிளிக்கு இன்னும் போகல, எங்க நம்மளை நசுக்கி கொன்றுமோன்ட்டு இன்னும் வாழ்ந்து வருகிறது. இதனால் தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்திருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன. ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை. புரியுதுங்களா? இது வந்துட்டு ஒரு வெட்டுக்கிளி ஏன் அப்படி குதிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. சரி, இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.